some of our CRVGC members visited Chidambaram to attend the Sadabhishegam of our T.S. Radhakrishnan and Andal. We visited the in and around temples also. This is a set of temples where we have gone. Chidambaram and Natarajar. There is one Kadalur also. While coming we attended. Totally 3 temples we attended. And the function went on well. If you want to see the function, you must go and see the other video where we have gone. இல்லைல்ல ஒவ்வொன்றா எடுக்கிறது பதிலாக ஒரு சின்னதாக எடுத்தது. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜ ராஜா யாரோ யார் அது நம்ம ரொம்ப ஆஃப்னவர் முன்னாடி வந்துட்டோம். நல்ல கடி ஆஃப்னவர் முன்னாடி வந்துருக்கோம். ரெடியா? முடிஞ்சிடுதா? போகலாம். నాకు రాదే రాదు నెట్టికి నాటికి రాదు నాకు రాదు కదా. ఓహో నువ్వు వీడియో దాంట్లో మా అన్ని రికార్డ్ అయ్యింది. బాగుంది. మెయింటెనెన్స్ గుడ్, వెరీ గుడ్. డబుల్ బెడ్రూమ్. இதோ இஸ்கான் கிருஷ்ணர் இருக்கார். இஸ்கான் நீ மாஸ்க்கு கீழே இருக்குங்க. இல்லை அது ஒரு அது போட்டு தான் நான் அவங்க பாவம் இருமல் நேற்று இருந்து. வாங்க வாங்க. వేసి స్టాచ్యూ దర్శనం వీడియోలో బొమ్మగమ్మని రైట్ అట్నే ఆ సైడ్ రైట్ అట్నే పోయి పిల్లలు ఆపక ఒకే భయంకర ఫోటో అవుతా అయితే మీ లేజ్లో మీరు టక్కుని దిగి మీరు టక్కుని కదిలేసింది కానీ వచ్చినంటే 1 అవర్ తర్వాత కలుపుతుంది. கமான் எங்க இன்னும் வரல. ஹலோ
கொண்ட சோழபுரம் போயிருக்கீங்களா? எது கங்கை கொண்ட சோழபுரம். ஜாஸ்தி நடக்காது. கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் ஒரே தான். சைஸ் தான் கொஞ்சம் வித்தியாசம். அதை பார்த்துட்டு தானே அதை கட்டினது அழகாக இருக்கும். கட்டிட்டு சோழபுரத்தில் இன்ஸ்டியூஷனே பண்ண அறுசுவை நடராஜன் இருக்காருல சார், அறுசுவை நடராஜன் புக்கு. அவர் பெரியவாளை போய் பார்த்தாரா, மகா பெரியவாளை. எப்போ குடும்பம் அழிஞ்சு தெருவில் நின்று கிழிஞ்ச புடவை கிழிஞ்ச வேஸ்டியோடு போய் நின்னாராம். அவர் எழுதியிருக்கார் ஆழ்ந்த விடல. அங்கே போயிட்டு இப்போ மகா பெரியவா வந்து அப்படி நின்றுனாராம். கங்கை கொண்ட சோழபுரம் சிவனுக்கு 10 வருஷமா அன்னாபிஷேகம் தான் பண்ணலை. ஊரில் மழை இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஊர் தமிழ்நாட்டில் ஒரு தங்க இதெல்லாம் வச்சு வேஷ்டி போடலாம் வச்சு பெரியவாள்கிட்ட கொண்டு கொடுத்து எனக்கு கோயிலுக்கு எதாவது பண்ணணும். உடனே அவர் அவன்கிட்ட கை காமிச்சார். யார் அவன்கிட்ட அவன் சொல்லுவான். விஜய் அவ்வளோதான். அன்னிலேருந்து நிறைய விஜய் 1000 அவன் 100 மூட்டை நெல் அபிஷேகம் அன்னம் பண்ணி கொடுத்து அதுக்கு சாம்பார்லாம் பண்ணி சாப்பாடாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோடி கோடியாக சம்பாதிச்சான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அதில் வந்து கமிட்டியில் இருக்கான். அவன் அந்த அங்காபிஷேகத்துக்கு வருஷம் சூரியனுக்கு ஒரு 10,000 கும்பகோணத்தில் மென்டல் கேஸ்லாம் லைனாக காலில் சங்கிலி போட்டுச்சு. குணசீலம். ஆமாம், இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். லா வந்துருக்கு. அப்போ பார்த்தா ஒரே லைனாக இருந்தது. அதில் டிமென்ஷியா கேஸ் கூட வந்துருக்கும். பட் இப்போ டிமென்ஷியாலாம் ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்டே இல்லையா அங்கிள்? ட்ரீட் இல்லை, டிமென்ஷியாலாம் கேர் எடுத்துக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஏ மென்டல் கேஸ், இட் இஸ் செப்பரேட். ஆமாம், செயின் போட வேண்டியதெல்லாம் கிடையாது. அவங்கள ஆள் பார்த்துக்கணும். இப்போ இருக்காங்களா அங்கிள் குணசீலத்தில்? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லையா. அது வேறு எதுவும் வச்சு இருக்காங்க. எதாவது ஹோம் மாதிரியே வச்சு நடத்துவாங்க. ஆமாம், ஹோம் மட்டும் வச்சு நடத்துவாங்க. அது இது பண்ணுறாங்க. அது 4th பண்ணுறாங்க நரசிம்மசாமி ஸ்ட்ரீட்டை. ஆமாம், மூஞ்சி அடிச்சுக்காரு. ஆமாம், கேட்டேன் சுவாமி உக்ர சுவாமி ஆமாம், தண்ணி அடிக்கிறோம். ஆமாம். அதுக்கு கூட மென்டல்லாம் சரியாயிடும். மென்டல் கூட சரியாயிடும். எல்லாமே மென்டல் தான் வருது. துளசிங்க பெருமாள் லாட்ஜிக்கா போகிறோம். அங்கே தான் சார் அந்த கோயில் இருக்கு. நம்ம கோயில் அங்கேயே காஃபி சாப்பிடலாம் சார். நான் வைத்தீஸ்வரர் இருக்கும்போது நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன்ல, அப்போ நரசிம்மசாமி இதெல்லாம் தெளிச்சு இது பண்ணால தம்பி வரசாதி கொள்ள. அங்கேயே ரூம்லேயே வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, காஃபி கிடையாது அந்த ஹோட்டலில். காஃபி கிடையாது. கெட்டில் இருக்கு. கெட்டில் வெளியில் போட்டு இப்படி பார்க்க போலாம்.
போகலாம்ப்பா, வேஸ்ட் பண்ணுவேன் டைம். எல்லாம் கோயிலில் போயிட்டு வந்த பிறகு நம்ம பேச எப்படி இருக்குன்னு பாருங்க. டீ சாப் என்னது நான் குழம்பு மோர் குழம்பு கூட சாப்பிடல. ரசம் நல்லா தான் இருந்தது. சரி அவங்க கேட்டோம் எல்லாம் கேட்டுட்டாங்க. யார் வர்றதா? எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லாம் அங்கே போயிட்டாங்க அவங்க. இதோ வந்துட்டார். வாங்க வாங்க. பாலு வரணும், பாலு பாலு ஆசிக்கு கூட்டெல்லாம் போடுவில்ல ராத்திரின்னு பூண்டு சேர்க்கறதே இல்லைம்மா நான் அப்படின்னு நம்ம ஆனியன் இல்லாததை மாதிரி சாப்பிடுவோம். அதான் எது ஆனியன் இல்லை அதெல்லாம் கட்டிட்டு வந்துடுறீங்க. எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அதான் போட்டுருக்கோம் பாருங்க. ஹோட்டலில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட்ல ராத்திரியில் எப்படி அலங்காரம்லாம் இருக்கு. ரகு சார் ராத்திரி திருவள்ளுக்கேடியில் வண்டியில் துணியெல்லாம் சுற்றி போத்தி குளிச்சு கூட தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுக்காகவே நாங்கள் வெளில உட்காந்துட்டே இருப்போம். நைட் வரும் அந்த பானை அதை எடுத்து அப்படியே ஷைனிங் பண்ணி குல்ஃபி 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 இப்போ குல்ஃபி ஐயோ ஃப்ளாஷ் போட்டால ரகுபதி ஃப்ளாஷ் டெஸ்ட் செய்யும். ரைட். சரி பதா ராதிகா ராலுதா எனக்கு அப்படி போயிடுது. பதா வச்சு அது 3 நாட்கள் இப்போ நான் கோயில்கிட்ட இந்த ராஜஸ்தான் பேங்க் காத்தால போனலமா நேத்து போயிட்டு வந்தாங்க. நேத்து போயிட்டு வந்ததா அங்கே உட்காருங்களா அப்படி கோயில் போயிருக்கா காலையில நம்ம கூட கூப்பிட்டாங்க. அதான் அப்படியே வருவேன். கும்பலே இல்லை, நேற்று கூட கும்பல் இல்லை. ஜாலியாக இருந்ததுமா, நல்லா தரிசனம். அவள் கூப்பிட்டா என்னையும் நீங்கள் வாங்க, நாங்கள் 3 பேர் போகலாமான்னு பார்த்தோம். போட்டு அதான் சொல்லிட்டு இருந்தோம். இவ்வளோ தூரம் அப்போ 4 மணிக்கெல்லாம் எழுந்து 4 மணிக்கெல்லாம் ஓடிடுவோம் கோவிலுக்கு. அது எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஹோட்டலுக்கு வந்து இருந்து போட்டாங்க. இப்போ என்ன பண்ணா லோக்கல்ல யார் பேர் சந்தேகப்பட்டு வெள்ளம் நோட்டி புதைச்சிட்டோம். நகையை கூட்டு வந்துட்டான். ஒரு வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா மகாச்சாரியை வந்து கோயிலுக்குள்ள வந்து ஒரு கொண்டுட்டான்.
கோயிலுக்கு போய் முன்னாடி நல்லா பண்ணி போயிடுச்சு. ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் உடனே என்ன பண்ணால் ஒரு மனசு தூங்கவே முடியல. தந்த மிஸ்டேக் அவன் என்ன பண்ணிக்கிறான், டோட்டி ஒரு நாள் ரிப்போர்ட் கட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு நான் ஒய்ஃபுக்கு போட்டு பார்த்தேன். அதே அவங்க நிறைய போடும்போது அவளுக்கு பாம்பு போடுற மாதிரி. ஆமாம், அவளுக்கு பாம்பு போடுகிற மாதிரி ஃபீலிங்கு. ஐயோ என்னையா பாம்பா நகை உன்னை கைட்டு தான் பாம்பு தெரியாது நகையா. அந்த பொங்கலை போய் அவனை இழுத்து போய் சொல்கிறேன். நீங்கள் நடந்த கதை அவன் தான் சொன்னான், கோவில் சொத்தை பண்ணுன்னா இதாகும். சில விஷயங்கள்லாம் நாமம் போட்டு யாரும் பிடிக்க மாட்டான். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவன் வந்து கேட்கலாம். இவ்வளோ போட்டோ எடுக்கிறீங்க, நம்ம ஃபோனில் மெமரி இருக்குதா? அங்கிள் இப்போ வந்து அவன் வந்து கேட்டான், இந்த மாதிரி ஸ்ரீமந்த் கதை சொல்லிட்டு இருந்தானா, இந்த மாதிரி அங்கே ஒரு இடத்துல வந்து அவ்வளோ நகை போட்டிருப்பான். ஆனால் எந்த இடம்னு கேட்டிருக்கான். என் தலையிலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ நகைன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா கிருஷ்ணர் கோயிலில் சொல்லியிருக்கான். அவனுக்கு புரியல. அவன் வந்து இந்த இடத்துல இவ்வளோ நகை கிடைக்கும்ன்றது வந்து அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இவன் வந்து கிளம்பி போனான். ஒரே தேடிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அங்கே அந்த நகையை வந்து பார்த்த உடனே ரொம்ப ஆசை வந்து இவ்வளோ நகை போட்டுருக்காரு அப்படின்னு கிட்ட போய் எடுக்கலாம் அப்படின்றச்சே வந்து குழந்தை முடிச்சுக்குவான். சின்ன வயசு அச்சிச்சோ இது என்னோட நகை அப்படி வாங்க கிருஷ்ணர். இவனா ஐயோ அப்படியா உன்னோட நகையா, ஆனால் நான் அவ்வளோ தூரம் வந்து இந்த நகை கோசம் தான், எனக்கு நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு, எனக்கு வேணும் இப்போ நீயே கைட்டி கொடுத்துட்டேன்னா நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேங்க. இல்லை யசோதமாயி திட்டுவாங்க, நான் அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியாமல் மெதுவாக எடுத்துக்கிறேன். சரி எடுத்துக்கோன்னு சொல்லி அவனே எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து முடிச்சுட்டு பயங்கரமாக விழுந்து அழ ஆரம்பிச்சுட்டான் அந்த திருடன். ஏன்டா அழுது, ஏன் அழுத, சரிதான் நான் தான் கொடுக்குறேன், இன்னொரு நகையும் கொடுக்குறேன், இந்த வலையெல்லாம் எடுத்துக்கோ, இதையும் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அவன் சொல்கிறானா, நீ எனக்கு நகை கொடுத்துருக்க, ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது எவ்வளோ பெரிய முட்டாள் நான். உன்னோட நகையை ஆசைப்பட்டேனே, நீயே இவ்வளோ நல்லா இருக்கியே, எனக்கு நகையே வேணாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கோயிலுக்கு அவன் சேவை ஆரம்பிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டான். இது ஒரு கதை. குலசேலத்தில் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா இந்த ப்ராப்ளம் அப்போ வந்து அவன் கோயிலுக்கு நிறைய செஞ்சான். ஆனால் அவங்ககிட்ட ஒரு என்னக்கா நான் தான் பண்ணுறேன் எல்லாமே மிச்சம் போடுற மாதிரி நான் கொடுத்தேன் அவனுக்கு ஆச்சு. அவன் பெருமாள் வந்து பிச்சைக்காரனாகவே வந்தாரான். பெருமாள் அந்தால வந்து பிச்சைக்காரனாகவே வந்து சாப்பாடு கேட்டபோது அவன் வந்து இப்போ உனக்கு இல்லை, நாங்களே இந்த சாப்பிடல, உனக்கு எப்படி போட்டாங்க. அப்புறம் போய் சாமிக்கு எல்லாம் வச்சுட்டு நைவேத்தியெல்லாம் போட்டு திரும்பி ஒன்று போட்டாங்க. பார்த்தா சாப்பாடு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கு காரணம் ரொம்ப இருக்கிறது வந்து மக்களெல்லாம் போது துக்கு கூட்டிட்டாங்களாம் போயிட்டு. அப்புறம் அன்றைக்கி ராத்திரி அவர் கனவுல வந்து சொன்னாங்க, அவன் எழுதிக்கலாம் போட்டாரு, நான் தான் வந்தேன், நீ எனக்கு வச்சுட்டு மிஞ்சி பேரெலாம் சாப்பிட்றதா நீ வைக்கிறேன், இந்த மாதிரி நீ பேசுறது நானே வந்தேன் போடவே கல் இல்லாதவங்க இருக்காம இருக்கிறவனுக்கு கொடுத்துட்டு சொல்கிறாங்க. நிறைய நிறைய பால் வேறு நிறைய போடுறாரு ஃப்ரெண்ட்ஸில் கேளு. பால் வருதாக காவிரி ஆற்றுல கூட தொழிலத்தில் போகும்போது வழிவிட்ட கதைகள்லாம் இருக்குது. இப்போ கோயிலுக்குலாம் தண்ணி இருக்குது. ராகவேந்திரர் ஆகுறப்போ மோசஸ் வந்து இப்போ நீ வாண்டட் வே தி ரிவர் கேவ் வே நம்மளுக்கு இல்லாத எதுவும் கிறிஸ்டியானிட்டியில் கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில் 10 கமாண்ட்மெண்ட் ஒரு படம் பார்த்தியா? 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம் இருக்குது. அவன் 60 வருஷம் முன்னாடி அந்த படம் இன்னைக்கு இருக்குது. அதை போய் பாரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்டோட பார்த்தது. அதில் ஓஷன் கிவ்ஸ் வே டு மோசஸ் வழி கேட்டார், வழி கொடுக்க வழி கேட்டால் அதை நம்புவாங்க. ரெண்டா பிரியும். அதனால தான் யூஸ்வலாக அது நம்மளுக்குனே இருக்குது.
இல்லைதான் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த ராமர் இருந்தது, ராமர் கட்டிய பாலம் வருது. அது கிறிஸ்டியன் அங்கிள் பட் போகும்போது வழி பிரிக்குது. அங்கிள் கிறிஸ்டியானிட்டி நம்ம இருக்கிறது எதுக்குன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாத்வீக புராணத்தை வராது, பகவத்கீதா சாத்வீகம். அதனால இல்லை ஸோ அது வந்து ரஜோ இதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது கவர் ஆகும். ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும், நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்கும். யூ கோ டு தி கிரீக் மித்தாலஜி. கிரீக் மித்தாலஜியில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பாகவதத்தில் இருக்கிற உபகதைகள் இருக்கு இல்லையா, எல்லாம் நிறைய சிமிலாரிட்டிஸ். ஏன்னா கிரீக் கட்டுறவா யாரு? அவங்க தான் யவனாஸ். இங்க வந்து பரசுராம் வந்து உதைச்சி துரத்தினாங்க, அங்க போய் செட்டில் ஆனவங்க தான் கிரீக். அந்த செட் ஆஃப் பீப்புள் அதனால தான் so many Hindu being found in South America, Europe, Egypt, everywhere it is found. Jesus Christ was born in the Virgin Mary, Kanji Mary தானே இஸ்லாம் அதேதான். அவங்க நபியம் இஸ்லாம் கிடையாது, இஸ்லாம் என்ற கம்ப்ளீட் அது வந்து இல்லை பிறந்தது பிறந்தது வந்து ஹேட், அது ஹேட் இன்னைக்கு நம்மளுக்கு கூட ஒன்று சொராஸ்ட்ரியன் இது நம்ம எல்லாத்துலேயும் சிமிலாரிட்டி நிறைய. சொராஸ்ட்ரியன் வந்து அவுட் அண்ட் அவுட் இந்து கல்ச்சர். அவங்க தான் ஜூஸ் வந்துருங்க. ஜூஸோட ப்ராக்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் இருக்குது அவரோட 90% that will be similar to Indian culture. நிறைய ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா விநாயகர் சரஸ்வதி அதே வந்து ஒரு article ஒண்ணு படிச்சேன். அவன் எல்லாத்துலேயும் வந்துருக்கான். Few women are கிறிஸ்டியன் when she becomes pregnant, அதெல்லாம் அப்படியெல்லாம் she will avoid reading all the dirty stories. Any woman, when she becomes pregnant, she will avoid using all the that. They will read only godly things, good things. அபிமன்யு கிருஷ்ணர் சொல்லி பத்மாவதி இருபத்துக்கு வந்து கேட்டாவட்டம் கருவில் இருந்துட்டே கேட்டார்னா சொல்லிட்டு பத்மாவதிக்கு கொண்டு போயிருந்தேன்னா child in whom hears what others are saying, so you are thinking, everything, you think of it பண்ணல அவ பின்னாடி பண்ணிருக்கான். சேகரனுக்கு ஆகஸ்ட் 5 17 பர்த்டே. ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் சேகரன் 75th பர்த்டே. யாருக்கு? ஹியூமன் கிளப் சேகரன். ஹியூமர் கிளப் சேகரன் ரொம்ப நல்லா இருந்தது.